சரித்திரம் அது வெறும் கடந்த காலம் அல்ல, நிகழ்காலத்தை விளக்கும் கண்ணாடி, எதிர்காலத்தை வழிநடத்தும் வழிகாட்டி. எந்த ஒரு நாட்டையோ எந்த ஒரு இனத்தையோ நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதன் சரித்திரத்தை அறிவது மிக மிக அவசியம். இறைவேதமான புனித அல்குரானை திறந்து பார்த்தால் அதில் வெறும் சட்டங்கள் மட்டுமில்லை, மனிதகுலம் பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டிய எண்ணற்ற சரித்திரங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சூறாவும் எப்போது இறங்கியது, எங்கு இறங்கியது, எந்த சூழ்நிலையில் இறங்கியது என்பதற்கான அசைக்க முடியாத வரலாற்று ஆதாரங்கள் இன்னும் நம்மிடம் உள்ளன. சரித்திரம் தெரிந்தால் மட்டும்தான் சில குழப்பங்களுக்கு நம்மால் விடை காண முடியும். இஸ்லாத்தின் அழகை கண்டு அதை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? சூழ்நிலை காரணமாக வேறு காரணங்களாலும் உள்ளே வந்தவர்கள் யார்? ஆரம்ப காலத்தில் நபிகளாருடன் நின்ற சஹாபாக்கள் யார்? மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்ற துலக்காக்கள் யார்? இது போன்ற வித்தியாசங்களை நமக்கு சரித்திரம் பிரித்து காட்டுகிறது. மார்க்கம் என்பதுடன் நின்றுவிடாமல் நபிகளார் கொண்டு வந்தது மக்களாட்சியா அல்லது அரசாட்சியா? நபிகளாருக்கு பின் உருவான கிலாபத் என்னும் உன்னத ஆட்சி முறை எத்தகையது? இறுதியாக இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு தீராவது நபிகளாரின் பேரர் இமாம் ஹுசைன் அவர்களின் ஏன் கொடூரமாக கொல்லப்பட்டார்? அவரது தியாகத்தின் பின்னணியில் இருந்த அரசியல் என்ன? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளும் ஆழமான உண்மைகளுக்கும் விடை தெரிய வேண்டுமென்றால் நாம் வரலாற்றை படிக்க வேண்டும். சரித்திரம் தெரிந்தால்தான் சமுதாயத்தின் வேர்களை நாம் விளங்க முடியும்.